கொண்டார் என்றால் பாவமே அறியாத சுத்த கண்ணனா இருந்து நாம் மீட்டெடுத்தார். நாம் அழிந்து போகின்ற வெள்ளியோ சரி பொண்ணு கொண்டு நம்மளை மீட்டெடுக்கல. இந்த காலத்தில் நாம் பார்ப்போம் என்றால் ஒரு அடிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு கிரயமாக வெள்ளியும் சரி பொண்ணும் சரி கொடுத்து மீட்டெடுப்பார்கள். ஆனால் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும் பொருளாக தன்னையே ஜீவாதார வழியை ஒப்பு கொடுத்தார். அந்த தெய்வன் உண்டன்றைக்கும் சதா காலம் நம்முடைய தெய்வம் மரண பரிந்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார், நம்முடைய சாபத்திலிருந்து மீட்டெடுத்தார், வியாதியிலிருந்து மீட்டெடுத்தார். அந்த தேவனை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலையில் துதிக்கும்படி நீங்கள் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தை கொண்டு அப்பா எங்களை மீட்டு அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தினேன். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு கோடாக்கு சர்வதும் கொடுத்திருக்கிறோம். துதிக நமக்கே God bless you.